எப்பவுமே ரயானை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு என்னோட வேலையை பார்த்தேன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் படுத்துட்டு எந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு முழிச்சு பார்க்குறேன். டைம் பார்த்தா மணி 8 ஆயிடுச்சு. 8 மணிக்கு எந்திரிச்சு என்னடா பண்ணி கொடுக்கலான்னு பதறி போய் எழும்புனேன். சரி கர்ட் ரைஸே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு கர்ட் ரைஸும் இன்னைக்கு கத்திரிக்காய் ஃப்ரையும் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி லேட்டாக எந்திக்கும் போது உங்களோட பசங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃப்ரைடே ஆனதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் சமைச்சிருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடு சிக்கன் கீ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்து. இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு நர்சரி தான் போயிருந்தோம். கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கலான்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. நான் எப்போவுமே போகும்போது கொஞ்சம் பிளான்ஸ் தான் வருவேங்க. பல்காக எதுவுமே வாங்குறதில்ல. அதே மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் இண்டோர் பிளான்ஸும் அதுக்கப்புறம் இந்த அரைக்காய் பாம்பும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து 2 மணி பிளான்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் ரிசீவ் ஆயிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டையும் எடுத்து நட்டு தான் வச்சுட்டு இருந்தேன். இந்த கார்டனிங் செக்ஷனில் இறங்கினாலே டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அதனால எல்லா வேலையுமே முடிச்சதுக்கு அப்புறமா தான் இங்கே இறங்குறது. இன்னமும் எனக்கு கார்டன் எல்லாம் கொஞ்சம் செட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கார்டனிங் டூர் மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு இப்படி தான் என்னோட ஃபுல் டேயும் போயிருச்சு.